பாருங்க, ஆதிகால பரிகாரம். திருமண தடை சீக்கிரமாக நிவர்த்தியாகி நல்ல வாழ்க்கை அமைஞ்சு நிம்மதியும் சந்தோஷத்தோடு வாழணும்னா மாதுளம் பழம் செடி இருக்குது இல்லைங்களா, அது ஒரு நாற்று வாங்கி குலதெய்வ கோவில்லையோ அல்லது சிவனுடைய ஆலயத்திலே கொண்டு போய் அதை நட்ட வச்சு தண்ணி ஊற்றிட்டு வாங்க. அதை ஒரு 3 முறை சுற்றி வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சீக்கிரமாக அழகுள்ள, அறிவுள்ள, புத்தியுள்ள, ஞானமுள்ள, பாவங்கள் செய்யாத குடும்பத்தில் இருந்து பொண்ணு வரும். அதே மாப்பிள்ளையாக இருந்தாலும் பொண்ணு வரும், பொண்ணாக இருந்தாலும் மாப்பிள்ளை வரும். கண்டிப்பாக ஒரு முறை செய்யுங்க. உங்கள் வாழ்க்கையில் அற்புதமான வாழ்க்கை உங்களுக்காக காத்துட்ருக்குது. ஆதிகால பரிகாரம் கண்டிப்பாக செய்யுங்க. நன்றி, வணக்கம். என்னோடய வீட்டில் எப்போ பார்த்தாலும் காலையில் பார்த்தா சோகமாகவே இருக்குதுங்க, மகிழ்ச்சி இல்லாமையே இருக்குது. என்னோடய வாழ்க்கையில் இது வரைக்கும் நான் சிரித்ததே இல்லை. நான் வாழ்க்கையில் சோகத்தை மட்டும்தான் நிறைய சந்திச்சிருக்கேன். என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது குழப்பம் இருந்தால் மகிழம்பூ செடிக்கு தினந்தோறும் ஒரு 48 நாளைக்கு தண்ணி ஊற்றிட்டு வாங்க. உங்கள் வீட்டில் மகிழம்பூ செடிக்கு தண்ணி ஊற்றுங்க, மகிழ்ச்சியாக வாழுவீங்க. கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். பொண்ணு மாப்பிள்ளையில் போய் பார்க்க போகும்போது மகிழம்பூ கையில் எடுத்துகிட்டு போங்க, மகிழ்ச்சியாக அந்த பொண்ணு பிடிக்குன்னு சொல்லும். இதெல்லாம் ஆதிகால பரிகாரம். கண்டிப்பாக ஒரு முறை செய்யுங்க. நன்றி, வணக்கம். பாருங்கள், எனக்கு வாக்கு பலிக்கணும், என் செல்வாக்கே சொல்வாக்காக இருக்கணும், என்னை சொன்னால் வாக்கு பலிக்கணும், வாக்கு வித்த எங்கே போனாலும் என் பேச்சு கேட்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, கிராம்பு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? வீட்டில் பார்த்தீங்கன்னா கிராம்பு இருக்கும். அந்த கிராம்பை காலையில் ஒரு கிராம்பு வாயில் போட்டு மென்று தண்ணி குடிங்க. 48 நாள் தொடர்ந்து செய்யுங்க. வாக்கு சித்தியாகும், வாக்கு பலிக்கும். ஒரு முறை செய்யுங்க, ஒரே டயத்தில் 48 நாள் செய்யுங்க. அதுலேருந்தே உங்களுக்கு வாக்கு பலிதமாயிரும். கண்டிப்பாக ஒரு செஞ்சுட்டு வாங்க. நன்றி. ஆதிகால பரிகாரம் இது. வணக்கம்.